ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் உங்கள் ஜாதகத்தில் சொகுசு வாகனம் வாங்கும் அமைப்பு இருக்குதா, அதை பற்றி தான் பேச போகிறோம். லக்ஸுரி கார்ஸ், BMW, ஆடி, ஸோ இந்த மாதிரி கார்லாம் வாங்கிறதுக்கு உங்களுக்கு யோகம் இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் 4வது இடம்தான் வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்தையுமே குறிக்கும். கார்ஸ், பைக்கு, ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட்டு, கன்வேயன்சஸ் இது எல்லாத்தையுமே குறிக்கிற இடம் 4வது இடம். உங்கள் ஜாதகத்தில் ராகு 4வது வீட்லேயோ இல்லை 11வது வீட்லேயோ இருந்து அந்த ராகுவை ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்தா உங்களுக்கு லக்ஸுரி கார் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குங்க. சுபகிரகங்கள்னால் குரு இல்லைனா சுக்கிரன் எங்கேருந்தாவது 4வது வீட்டில் இருக்க ராகுவை இல்லைனா 11வது வீட்டில் இருக்க ராகுவை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லக்ஸுரி கார் வாங்குகிற யோகம் இந்த பிறப்பில் உண்டு. கூடவே இருந்தாலும் ஓகே, 4வது வீட்லேயோ 11வது வீட்லேயோ ராகு இருந்து கூடவே குரு இல்லைனா சுக்கிரன் இருந்தாலும் இட் ஒர்க்ஸ் த பெஸ்ட். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போது 2வது கண்டிஷனை பார்ப்போம். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வலுவாக இருக்காருன்னா ஆட்சி உச்சம், அதாவது துலாம், ரிஷபம் அப்படி இல்லைனா மீனத்தில் உச்சமாக இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் தனியாக உட்காந்துருக்காரு அப்படின்னா நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், தப்பில்லை. ஸோ சுக்கிரன் வலுவாக இருக்கார், கூடவே 4ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கார் அப்படின்னா உங்களுக்கும் லக்ஸுரி கார் வாங்கிறதுக்கான யோகம் இந்த பிறப்பில் உண்டுங்க. அடுத்து 3வது கண்டிஷன், உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி 2லையோ 10லையோ இல்லை 11லையோ வலுவாக உட்காந்துருந்தாருன்னா உங்களுக்கும் லக்ஸுரி கார் வாங்குகிற யோகம் இருக்குங்க. திரும்ப சொல்கிறேன், 4ஆம் அதிபதி 2லையோ 10லையோ 11லையோ வலுவாக உட்காந்துருந்தாருன்னா உங்களுக்கும் லக்ஸுரி கார் வாங்குகிற யோகம் இருக்குது. 4th house represents your vehicle, 2nd house represents your பொசஷன், நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத குறிப்பிடுறது 2வது வீடு. ஸோ அதனால் 4th house 2nd house கனெக்ஷன் இருக்குது. உங்கள் 4ஆம் அதிபதி 2வது வீட்டில் உட்காந்துருக்காருன்னா இந்த யோகம் ஏற்படும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 10வது வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா 4வது வீட்டையே பார்ப்பார். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் வலுவாக உட்காந்துருக்கணும். ஆனால் ஸோ அதனாலேயும் இந்த யோகம் ஏற்படும். 4ஆம் அதிபதி 11ல் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, 11ஆம் ஸ்தானம் வந்துட்டு லாபஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். ஸோ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். ஸோ 4th 11 கனெக்ஷன் இருக்கப்போயும் இந்த யோகம் ஏற்படும். 4வது கண்டிஷன் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 4வது வீட்டில் உட்காந்துருக்காங்க இல்லைனா 10வது வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த யோகம் உண்டு. மொத்தம் 4 கண்டிஷன் இருக்குது, 4மே சொல்லிட்டேன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலத்தில் இப்போ இல்லைனாலும் வருங்காலத்தில் கண்டிப்பாக லக்ஸுரி கார் வாங்குவீங்க. சுக்கிரன் சொகுசுக்காரகன், ராகு நீங்கள் என்ன வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத குறிக்கிறது ராகு, செவ்வாய் நீங்கள் வண்டி ஓட்டுறது எவ்வளோ வேகமாக ஓட்டுறீங்க அப்படின்றத குறிக்கிறது செவ்வாய். ஸோ இவங்க மூவரோட கனெக்ஷன் 4, 10, 11லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த யோகம் இந்த காலத்தில் இல்லைனாலும் ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த யுகத்தை ஆளக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் தான். நம்ம கையில் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் பாக்கெட்டில் வச்சுட்டு தான் வெளில போகிறோம். தூங்கும்போதும் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தான் தூங்குகிறோம். லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம், டேப் வச்சுருக்கோம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உலகம் இப்படி முன்னேறி போயிட்டுருக்க நேரத்தில் எல்லாருமே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக மாறியாச்சு. காசு இருந்தால் தான் இன்றைக்கி மரியாதை. லக்ஸுரி கார்ஸ்லாம் இன்றைக்கி ரோட்டில் சாதாரணமாக போகுது. ஒரு ஃபெராரியாக இருக்கட்டும், இல்லை லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், BMW, ஆடி, பென்ஸ் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக, சர்வ சாதாரணமாக மக்கள் வாங்குகிறாங்க. இன்றைக்கி அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலமை இருந்துச்சானா இல்லை. இன்றைக்கி ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆகிடுச்சு. அண்ட் மக்களும் ஆசைப்படுறோம், அப்படி என்ன தான் இருக்குது அந்த கார்லன்னு போய் பார்க்கணும் ஒரு வாட்டியாவது. ரோட்டில் அப்படி பக்காவாக சிக்னலில் ஒரு ஆடியோ இல்லை பென்ஸோ இல்லை BMW நிற்கும்போது நம்ம என்றைக்கு தான் இந்த மாதிரி ஒரு காரை வாங்குவோமோ அப்படின்னு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு தோன்ற விஷயம்தான்.
அப்படி தோணலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வி ஹவ் பிகம் மெட்டீரியலிஸ்டிக். ஸோ அது ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஒரு காலத்தில், இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் தசாபுக்தி ஒத்துழைச்சா கண்டிப்பாக நீங்கள் லக்ஸுரி கார் வாங்குவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.